பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அடையாளம் காண்பது தவறா சரியா? மனித சமூகம் இன்று எவ்வளவு நவீனமாக மாறியிருந்தாலும் அதன் அடிப்படை சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. தொழில்நுட்பம், அறிவியல், பொருளாதாரம் என பல துறைகளில் முன்னேற்றம் கண்டுவிட்ட மனிதர்கள் இன்னும் மனதளவில் பற்பல பிளவுகளின் பிடியில் சிக்கியே வாழ்வை வாழ்கின்றார்கள். அந்த பிளவுகளின் வேறாக விளங்குவதுதான் அடையாளமாகும். இங்கு மனிதன் பிறந்தவுடனே அவனுக்கு முதலில் அடையாளம் திணிக்கப்படுகிறது. மதம், சாதி, இனம், மொழி, நாடு, சமூக நிலை, பொருளாதார நிலை என்பதை கொண்டு அவனின் அடையாளம் கற்பிக்கப்படுகிறது. இத்தனையும் மனிதனை வேற்றுமைகள் காணும் நோயாகவே இருக்கின்றது. உண்மையில் இவை அனைத்துமே மனிதனை முழுமையாக்கவில்லை, அவனை பிறரிடமிருந்து உயர்வு தாழ்வு கற்பித்து வேறுபடுத்துவதற்காகவே நடக்கிறது. மனிதர்களில் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படை வேற்றுமை உணர்வு வெகுகாலமாக இந்த உலகில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனிதகுல ஒற்றுமையை சீர்குலைக்கும் இந்த வேற்றுமை உணர்வு பெரும்பான்மையான மனிதர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளதால்தான் இன்று முறையற்ற நீதியும் அரசியலும் நடக்கிறது. இங்கு ஒவ்வொரு அடையாளமும் நான் வேறுபட்டவன் என்ற உணர்வே மனதில் ஓங்கி வளர நம்ப வைக்கப்படுகிறது. அந்த அடையாள அழுக்கு ஆழ் மனதில் பதிந்துவிட்டதால் இந்த அடையாளங்கள்தான் அவனின் உறவுகளை நிர்ணயிக்கின்றன. ஒரே மதம், ஒரே சாதி, ஒரே இனம், ஒரே மொழி உடையவரை தன்மனிதர் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கும் மாறுபட்ட அடையாளங்கள் கொண்டவரை பிரித்து பார்க்கும் மனநிலையும் உருவாக்குகின்றது. இதுவே சமூக பிரிவினைகளுக்கு காரணம். மதத்தின் பெயரில், சாதியின் பெயரில், தேசத்தின் பெயரில் எண்ணற்ற போர்களும் வன்முறைகளும் மனித வரலாற்றில் நடந்துள்ளன, நடந்து கொண்டே இருக்கின்றன. அடிப்படை உண்மையில் இருந்து விலகி மாய வலையில் சிக்கியுள்ள மனிதர்கள் தங்களின் ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள சக மனிதர்களை துன்புறுத்தி பார்த்து மகிழ்கிறார்கள். நம்மை போன்றுதான் பிற ஆன்மாக்களும் என்று உணராமல் சுயநலம் ஒன்றே வாழ்வாக வாழ்கிறார்கள். பிறர் துன்பத்திற்கு காரணமாக இருப்பதை உணராமல் கவலையின்றி வாழ்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் பிறரை நோக்கி கைவிரலை காட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். எதற்கும் இங்கு பொறுப்பேற்கும் மனமில்லை. அதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும். நமக்குரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மாறினால்தான் நம்மை சார்ந்தவர்கள் மாறுவார்கள். சக மனிதர்களுடன் தனக்குள்ள அடிப்படை பிணைப்பை தனி ஒரு மனிதன் அனுபவபூர்வமாக உணராத வரை இது தொடரும். இது நாள் வரையில் சாதி, மதம், பதவி, பணம் என்பது மனித அடையாளமாக கூறி பெருமை பேசி வந்த சமூகத்தில் மானுடம் மனிதாபிமானத்தை இழந்திருக்கிறது. அதுவே மனிதர்களை தனக்கு சம்பந்தமற்ற வேறொரு நபராக அவர்களால் பார்க்க முடிகிறது. மனிதர்களை தெய்வீக நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதே மதங்களின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நடப்பது என்ன? மனிதர்களை தெய்வீக நிலைக்கு உயர்த்துவதற்காக மதங்கள் பயன்படுத்தப்படுகின்றதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான். இந்த உலக சரித்திரத்தில் இனம், சாதி, மதம் என்ற அடிப்படையில் நடந்த வன்முறைகளும் படுகொலைகளும் எண்ணில் அடங்காதவைகளாகும். இதன் மூலம் காலம் உணர்த்தும் துரதிருஷ்டவசமான உண்மை என்னவென்றால், மனிதனை மிருகநிலைக்கு தாழ்த்துவதற்காகவே மதங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான் அது.
மனிதர்களின் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் போன்ற உணர்வுகள் ஆனந்தம் என்ற பிரம்மாண்ட உணர்வின் ஒரு சிறுதுளி அளவிலான வெளிப்பாடுதான். தங்களின் சுய அகங்காரத்துடன் ஆழமாக தங்களை பிணைத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்து கொள்ளவே தொடர்ந்து சில செயல்களை செய்து சிறிது அளவிலான மகிழ்ச்சியையும் சிறிது சந்தோஷத்தையும் பெறுவதற்காக வாழ்வின் நிறைவு வரையில் போராடுகிறார்கள். இந்த வாழ்வில் நிலைத்த பிரம்மாண்டமான வெளிப்பாடான ஆனந்த நிலையை அடைவதற்கான முயற்சியை ஒருபோதும் யாரும் செய்வதில்லை. ஏனென்றால் ஒரு துளி அளவு அகங்காரத்தின் பிடியில் இருந்தால் கூட அவ்விடத்தில் முழுமையான ஆனந்தம் வெளிப்படாது என்ற உண்மை அவர்களுக்கு புரியவில்லை. எவரொருவர் தங்களின் சுய அகங்காரத்தின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுவித்துக் கொள்கின்றார்களோ அவர்களின் செயல்கள் அனைத்தும் ஆனந்தத்தையும் அதன் பிரம்மாண்ட நிலையையும் இயற்கையாக வெளிப்படுத்தும். மெய்யியல் தத்துவ ரீதியில் பார்க்கும்போது அடையாளம் என்பது ஓர் மாயைதான். அது ஒரு அகங்கார மனதின் கட்டமைப்பாகவும் இருக்கிறது. நம்முடைய அறிவு உருவாக்கிய பிரிவுகளின் உணர்வாகவும் இயங்குகிறது. உண்மை என்னவெனில் மனிதன் என்ற ஓர் அடையாளம்தான் நித்தியமானது, சத்தியமானது. மற்ற பிற அடையாளங்கள் அனைத்தும் இடைக்காலமானவையாகும். இவை காலச் சூழ்நிலைகளால் அரசியலால் உருவாக்கப்பட்ட சூழ்ச்சியாகும். அமைதி, ஒற்றுமை, அன்பு ஆகியவை நிலவ வேண்டுமெனில் மனிதன் இந்த அடையாளங்களின் பிடியிலிருந்து விடுபட வேண்டியது அவசியம். நான் மனிதன், நீயும் மனிதனே என்ற உணர்வு ஆழமாக நிலைபெறும்போது மட்டுமே உண்மையான ஒற்றுமை உருவாகும். அடையாளங்களை துறப்பது என்பது ஒருவரின் பண்பாட்டை மறுப்பதல்ல, அது பிரிவினையை தவிர்க்கக்கூடிய ஒன்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இங்குள்ள ஒவ்வொரு மனிதரும் தங்களின் புற அடையாளங்களை நினைவில் வைத்துக் கொண்டாலும் அதை கொண்டு பிறரை தாழ்த்தவோ உயர்த்தவோ பயன்படுத்தாத நிலை உருவாக வேண்டும். இந்த உலகம் அமைதியாக, சந்தோஷமாக, நீதியுடன் இருக்க வேண்டுமெனில் மனிதன் தனது எல்லா அடையாளங்களையும் கடந்து மனிதம் என்ற ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் வாழத் தொடங்க வேண்டும். மனிதன் தங்களின் அடையாளங்களின் சுமையிலிருந்து விடுபட்டால்தான் மனித குலம் உண்மையான விடுதலையை அடையும். நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை நம் மனதில் இருந்தால் நாம் நம்முடைய அடையாளமாக உள்ள சாதி, மதம், இனம் என்று சொல்லப்பட்டுள்ள சடங்கு, சம்பிரதாயம் போன்ற பழக்கங்களை தவிர்க்கலாம். அந்த பழக்கங்கள் நிச்சயம் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றும். நமக்கு பின்னால் வருகின்ற தலைமுறையும் மானுடம் போற்றும் இயற்கை வாழ்வை வாழ்வதற்கு வழியாக அமையும். இங்கு எதுவும் உடனே எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்துவிடக்கூடாது. இந்த அடையாளத்தை எல்லாம் நிச்சயம் மாற்றிவிட வேண்டும் என்ற மனம் நம்மிடம் நிலைத்தால் போதும், நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். வரலாறுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, மாற்றத்திற்கான மையப்புள்ளி நம்முடைய மனது மட்டுமே. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் குரல். அதாவது மனிதர்களில் பிறப்பின் அடிப்படையில் தன்னை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை, அதேபோல் தன்னை விட தாழ்ந்தவரும் எவரும் இல்லை. செய்யும் தொழிலால் மனித வேற்றுமைகள் காணக்கூடாது என்று மனித வாழ்வின் அடிப்படை தத்துவத்தை எளிமையாக எடுத்துரைக்கும் இந்த ஒரு குறளை படித்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு மனிதரும் இதை தங்களின் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் என்றால் ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஒற்றுமை உணர்வுடன் வாழ வழிவகுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நாம் செலுத்தும் அன்பு, கருணை, பணிவு, இரக்கம், கொடை என்பதுதான் மனித அடையாளமாக இருக்க வேண்டும். மனிதம் புனிதமாக, அறம் அடையாளமாக, மனித வாழ்வை கடப்போமாக. வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நான் 17 சித்தர்கள் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார்.
27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000 இந்த புத்தகம் இது 3 பாகமாக அஸ்வினியிலிருந்து ஆயிலை வரைக்கும் ஒரு புக்கு. முதல் பாகம், 2வது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும். மிக அருமையான புத்தகம். முதல்ல நான் வாசிச்சு முடிச்சிருவேன், சந்தேகம் இல்லை. அருளாளர்கள் 1000 பாகம் 1, 2, 3. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.